Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். மிஸ் பண்ணாதீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். போதும். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அன்பானுள்ளே, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் எப்படி நடத்துவாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, தேவன் எப்பவுமே அறகுறையா நடத்த மாட்டார், பூர்ணமாக தான் நடத்துவார். அப்படி விசுவாசிக்கணும். சகலனா சகலதான். சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஏனென்றால் தேவன் சகல ஆசீர்வாதத்தினால் நிரம்பியவராயிருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் எப்போ வருவார்? மனிதன் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டான். அதனால சத்திய ஆவியில் பொய்யின் ஆவி, அசுத்தாவி ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்குது. ஆதாம் ஏவாள் வழியா சகல அசத்தியங்களுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறான். உலகத்தின் அதிபதி சகல பொய்க்குள்ளே, சகல பொய் இருக்கிற இடத்துல சகல பிரச்சனைகள் இருக்கும். புரியுதாமா? சகல பொய். ஏதேன் தோட்டத்தில் பொய் சொன்னான். ஆதாம் ஏவாள தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்குனாலே சாக மாட்டாய் நாங்கள் பொய் சொன்னாம் பாரு. அதுதான் பொய், ஆதி பொய். பிசாசானவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். இயேசு சத்தியமாய் இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். இங்கிலீஷில் அந்த வசனம் எடு. இங்கிலீஷில் எடு. ஜான் 16:13 verse. அப்போ இயேசு சத்தியமாய் இருக்கிறார், பிசாசு பொய்யனாய் இருக்கிறான். பிதாவாகிய தேவன் ஆதி மனிதனை, தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விஷயத்துக்கு வச்சிருந்தார். சகல ஆசீர்வாதத்தினால நிரம்பியிருந்தார்கள். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்துக்கு அணி தொடாத பறிக்காத, அந்த புசிக்கு நாளிலே சாகவே சாவாயின்றார். ஆனால் பிசா சொல்றான், நீ அதை புசிக்கு நாளிலே நீங்கள் பெருக்க தேவர்கள் போலாவேன்றான். பொய், அதான் மாபெரும் பொய். அந்த ஏவாளு தேவனுடைய வார்த்தையை உதிரி தள்ளிட்டு பிசாசு வார்த்தையை நம்பதுனால அந்த பொய்யும் பொய்க்கு பிதாவாய் பிசாசானுடைய வார்த்தையை கேட்டதுனால சகல பொய்க்கு அடிமையாகி சகல உபத்திற்குள்ள ஆளாயிட்டான். யாரு? ஏவாளு. அப்புறம் புருஷனை கூப்பிட்டு அவனையும் தேவன் அந்த விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சகல சத்தியத்துக்குள்ளிருந்து சகல ஆசீர்வாதத்தில் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளும் சகல பொய்க்குள் வந்துட்டாங்க. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், கண்கள் நிச்சயமா ஜீவ சுயநீதி அநீதி, சகல பிரச்சனைக்கும் ஆளாயிட்டாங்க. உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். உடனே அசுத்தாவி வந்து அவங்க மேலே இறங்குது. ஆதாம் ஏவாள் மேலே ஓடுறாங்க, ஒலிகிறாங்க, பயப்படுறாங்க. சாவு, பழம், வியாதி, வறுமை, தரித்திரம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குது. சரிபடி இங்கிலீஷில் படி. John 16 chapter. The Mike.
John 16th chapter, 13th verse. However, when the Spirit of truth has come, he will guide you into all truth, for he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. ஆமா, அப்போ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் சத்திய ஆவியாகிய அவர் வரும், அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அதுதான் நம்முடைய தீம் வேர்டு. அப்போ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியார் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த சத்திய ஆவியாகிய அவர் வந்து உங்ககிட்ட வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து அப்படின்னு போடப்படுது. பெலன் அப்படி. அப்போ சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அப்போ சத்திய ஆவி வரணும்னா நீ ஆதாமுக்குள் பிறந்த நீ ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளில ஷாகவே ஷாவாய். சகல பிரச்சனை, சாவு பிரச்சனை, பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், சுயநீதி, அநீதி, பலவிதமான பிரச்சனைகள் உணர்ந்து பூமியை சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். சகல பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்க பாருங்க. இப்போ சகல பிரச்சனைக்குள்ள போனவன் சகல பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, இயேசு வந்து நன்மை தீமை அறியத்தக்கவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவ வார்த்தையா இருக்கிறார், ஜீவ விருட்சத்துக்கு அணியாகிறார். ஏதேன் தோட்டத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அந்த ஏதேனில அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணியை ஏதுட்டாங்க ஆதாம் ஏவாளும். தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பொய்க்கு பிதா பிசாசின் வார்த்தை கேட்டு சகல பிரச்சனைக்குள்ள போயிட்டவங்கள சகல பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையும்படி சகல ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு மத்திய மார்க்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அந்த ஜீவன்ல தேவ நீதித்து உழித்தது இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பாவத்தின் சம்பளம் மரணம், சகலமும் கேடுபாடு தான். A to Z பாவத்தில் தொடங்கி மரணத்தில் முடியுது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளில ஷாகவே ஷாவாய். ஷாவு சக்தி தான் இருக்குது. அந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலை ஆகணும்னா தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல். இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுதலுமாகிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன நீதி? தேவ நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவ ஞானம். அப்போ தேவ நீதியில தொடங்கி உயிர்த்தெழுதல் வரைக்கும் கொடுக்கிறார். இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுதலும் ஜீவனம், தேவ நீதி உயிர்த்தெழுதல தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்தை செலுத்தும் போது தான் நீ கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். உடனே பரிசுத்தாவி வராரு. கண்டிப்பா பரிசுத்தாவியானவர் சத்திய ஆவியா உன் மேல வந்து சகல சத்தியத்துக்கு நேராக தான் நடத்துவாரு. அசத்தியத்துக்கு நேராக நடத்த மாட்டாரு, பொய்க்கு நேராக நடத்த மாட்டாரு. அதுக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கணும். ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்துல பங்கெடுத்து ஜீவ சரீரத்தெல்லாம் புடிச்சிட்டு ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வா செல்ல, நன்மை தேம காரியத்தை கிறிஸ்துவ உலகத்துக்கு வெளிப்படுத்துறது கிடையாது. இயேசுடா உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிதையுங்கள், உங்கள் துன்பம் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்துக்குள்ளேயே சொல்றார் பார். உங்கள் சத்துருக்களை இயேசு சிநேகத்தை காட்டு. இந்த ஜீவ ரத்தம் சத்திய ஆவி மேல வந்து சகல சத்தியத்துக்குள்ள தான் நடத்துவாரு. உங்கள் பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யணும். இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம் தான் நன்மை. தேவி நீதிட்டு உயிர்த்தல கொடு. பகைக்கிறவனுக்கு சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடந்து சகல பிரச்சனை விடுதலையாக்குவாரு. உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. என்ன? இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம் தான். தேவி நீதிட்டு உயிர்த்தல் தான் ஆசீர்வாதம். அதை சபிக்கிறவனுக்கு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு சத்திய ஆவியாகிய தேவன் சத்திய ஆவியங்க அங்கே விடுதலை ஆக்கிடுவாரு சபிக்கிறவங்க கையிலிருந்து. ஒரு நிந்திக்கிறவங்க துன்பப்பட்டு ஜபம் பண்ணுன்றாரு. நீ ஜபம் பண்ண வேண்டி பரமண்டலில் இருக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எல்லாம் இயேசுவின் நாமம் தான். இயேசுக்கு சாமண்ட வாக்குது. மொத்தம் டோட்டலா நீ ஜீவனுக்குள்ள வரணும். அல்லேலூயா.
அந்த ஜீவ விருட்சத்துகளில் வரும்போது சத்திய ஆவியானவர் எங்கிருந்தாலும் உன் மேலே வந்து இறங்கிடுவார். வந்து சகல சத்தியத்தில் தான் நடத்துவார். இயேசுக்குள்ள தான் நடத்துவார். இயேசு தேவி நீதியிலிருந்து உயிர்த்ததுக்குள்ள தான் நடத்துவார். அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கணும். உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி, எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்து நன்மை தேம காரியத்தை தேவன் தர கொடுத்து அசுத்தாவி இறங்கி கிராமங்களில் பட்டண தேசத்தில். நம்மளோட சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு. ஆமாம், என் செய்தியை கேட்டால் எங்கே போனாலும் நீ ஒழிச்சு எல்லாம் ஆதாம்குள்ளே பிறந்து ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆகிக்கலாம். அவனை கிறிஸ்தியேசுக்குள்ள கொண்டு வரணும். அந்த கிறிஸ்தியேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவல்ல தேவி நீதி தூவித்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்டவர் இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த இயேசுக்குள்ள தேவி நீதிலிருந்து உயிர்த்தது சகல ஆசீர்வாதங்கள், சகல ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம், பரலோக ராஜ்யமே இருக்குது இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள, நித்திய ஜீவனுக்குள்ள. ஆதாமுக்குள்ள நித்திய மரணம், சாப பாவம், மரணத்துக்கு பாதாளமே இருக்குது. ஆதாமின் சிந்தை மரணம் சொல்றாரு பவுல், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்றாரு. இப்போ சத்திய ஆவி உண்மையில வரணும்னா அவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடணும். ஆதாமுக்குள்ள பிறந்தவனை எதுக்குள்ள கொண்டு வந்தோம்னா சொல்லு, கிறிஸ்துவுக்குள்ள, இன் கிரைஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர், பசுத்தாவினா அவர் ஆழ்த்துவம், பிதா, குமாரன், பசுத்தாவி. யோவான் 5:26 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடைய, அந்த ஜீவன்ல தேவி நீதி தூக்கிய இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவம் ஜீவ விருட்சத்துக்கணி. அப்போ ஜீவ ஆவியானவர் தேவி நீதி தூக்கி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துறாரு, சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறாரு. சகல பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, வியாதியிலிருந்து எல்லாத்திலிருந்து விடியல இருக்கிறாரு இல்லையா? ஏசு விடியல இருக்கிறாராமா, எல்லாவற்றிலிருந்து விடியல இருக்கிறார். ஒரு வசனம் எடு, மத்தேயு 4:25. மத்தேயு 4:25. கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். 4:25 அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாரு, அப்படி பாரு. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், இங்க பார், சகல பிணியாளிகளையும், சத்திய ஆவி வரும்போது அவங்களே சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சகல சத்தியம், சகல பிணியாளிகளையும், சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்தன ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்போ சகல பிணியாளிகளையும், சகல பிரச்சனை உள்ளவர்கள், என்னது பாவத்திலிருந்து மரணத்தை சொல்லி மனுஷன் அடிமைப்பட்டுக்கிறான். படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்கார, அரசியல் தலைவன், எல்லாரும் சகல வியாதி. சாதாரண மனுஷனுக்குள்ள பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் குடி கொண்டுக்குது. ஒரு வேலை வியாதி இல்லைன்னா கூட பாவமும் மரணமும் மனுஷனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் மனுஷன் மறிக்க. பேர்பட்ட மனுஷனும், கோட்டீஸ்வரனும், அரசியல் தலைவனும், சினிமா கலைஞனும், டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு, பெண்ணு, பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. அப்படி தான் பிறந்திருக்கிறான். அப்போது சகல பிரச்சனைகள் வியாதிகளும் மனுஷனுக்குள்ளே குடி கொண்டு இருக்கிறது. இங்கே சொல்கிறாரு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அதுக்கு மேல இருக்கிற வசனம் படிங்க, 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள், A to Z, இந்த வியாதி அந்த வியாதின்னு இல்லை, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி
சொஸ்தமாக்கினார். அதுக்கு சகல சத்தியத்துக்குள்ள நடத்தணும். இயேசு தான் அந்த சத்தியம். அப்போ சகல வியாதியும் சகல நோய் வருது, சகல பிரச்சனை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளில சகல வியாதி வந்துச்சு, சகல நோய் வந்துச்சு. அது மரணத்துக்கு நேரம் நடத்துது, போதாளத்துக்கு நேரம் நடத்துது. அப்போ சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுத்தப்படுத்தினா சகலனா A to Z தேவி நீதியிலிருந்து உழித்தெய்தல் வழி நீ ஏற்றுக்கணும். அப்போ உழித்தெய்தல் இருக்கு, மரணத்திலிருந்து விடுதலை ஆகுது. மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெய்தல், பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, தரித்திரத்துக்கு பரிகாரம் ஜீவ ஐஸ்வர்யம், இயேசுக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது. சாபத்துக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம். அப்போ சகல சத்தியத்துக்குள்ள தேவி நீதி டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தம். மல்ட்டுத்தனத்துக்கு பரிகாரம் ஜீவ கர்ப்பகனி, தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். தேவ நீதி, தேவன் தனக்கு ஆதாம் உள்ள பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து. மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெழு ஜீவன், தேவன் தனக்கு ஆதாம் மூடி எல்லை தான் வாய்நாளெல்லாம். ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மரணத்தை, மனுஷன் தேவனுக்கும் முழு உலகத்துக்கு காட்டும். ஆதாமின் பிள்ளை நீ பாவத்தை மரணத்தில் சகல பிரச்சனையை தேவனுக்கும் காட்டுற குடும்பம் முழு உலகத்துக்கான சகல பிசாசு வியாதி வந்து துணுக்கு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை, இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பரிசுத்தாவிக்கு மத்தியஸ்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஆதாம் தொடங்கி முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம இயேசு ஜீவன் வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுக்க 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 பரிசுத்தாவியானவர் வந்து தேவ சகல வியாதி இந்த சுகமாக்குறார். அப்படிதான் இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமா, குஷ்ரோகி பெரும்பாடுள்ள சரி, திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, கோடை சவட மோட எல்லாம் நல்ல மேய்ப்பு, ஜீவகண்டு, ஜீவ சொல்ற, ஜீவரத்த தேவ நீதி ஊதல், தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. லேகோன் பிசாஸ் பிச்சவன் 2000 பிசாஸ், இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி ஊதல், தேவன் தனக்கு ஆதாம் முழு சகல பிசாஸ் 2000 அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து சகல பரிசுத்தாவின் அபிஷேகம் தக்க பொண்ணு போய் ஊழிக்காரனை மாத்தினார். கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சகல பிரச்சனை பிசாசு கொண்டு வரான். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, வியாதிலிருந்து, வறுமிலிருந்து, ஆற்று, லங்ஸ், கிட்னி ஃபெயிலியரு, எய்ட்ஸு, கொரோனா எல்லாம் மரண சக்தி தானம்மா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். இப்போ பாவத்தில் பிறந்தவன் தேவி நீதிக்குள்ள மறுபடியும் பிறக்கணும். அது ஒரு கம்பஸ் சூசல் கிடையாது. நன்மை தீமை கரியை பறித்தாய் புஷித்தாய், அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு காட்டினாய், உடனே சகல வியாதி சகல நோய் வந்துச்சு உனக்கு. இப்போ ஜீவ விச்சத்துக்கணி, ஜீவப்பம் ஜீவ சொல்ற இயேசு ஜீவ விச்சத்துக்கணி. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தில் தேவி நீதி தூக்கிதில் இயேசு சாமண்ட வாக்கு தத்தமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும் வாய்நாளெல்லாம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பாரு வானத்தோட கொடுக்க 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 அசுத்தாவிகள் எல்லாம் பயன் போவது சாப பாவமான தத்துலாம் சிந்தனைக்கு பசுத்தாய் வரும்போது பசுத்தாயங்க விட சுகம் பலன் ஜீவன் ஆஸ்வாதாய் நித்திய பரலோக ராஜ்யமே வருகிறது. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ சத்திய ஆவி வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், சகல ஆசீர்வாதத்துக்குள்ள, சகல ஐஸ்வர்யத்துக்குள்ள, சகல சுகம் ஜீவனுக்குள்ள. கண்ணு ஜீவ கண்ணு, காது ஜீவ காது, லங்ஸ் ஜீவ, நாவு ஓமையின சுகமாக்குறாரு, கூட்டு கண்டு திறக்கிறாரு, செவிட்டு காது திறக்கிறாரு, குஷ்ரோகியை சுஸ்தமாக்குறாரு, திமிர்வாதக்கான சுகம், பெரும்பாடு உள்ள சிறிய சுகம், எத்தனை வியாதி சகல வியாதி. அது எந்த வியாதியான இருக்கட்டும், அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. இப்போல்லாம் டாக்டருக்கெல்லாம் போனால் லட்சக்கணக்கில் பில்லு. ஏசு ஏற்றுக்கொள்ளுங்கயா, ஜீவ சொல்ற ஜீவ இயேசு அவன் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ உலகம், ஜீவ வானம் எல்லாம். நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, நன்மை தீமை லங்ஸ், நன்மை தீமை கிட்னி, நன்மை தீமை ரத்தம், நன்மை தீமை சரீரம், தேவதை உன்னித்து பூமி நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே சாகவே சாவ. அசுத்தாய் வந்து வியாதிகள், ஆற்று, லங்ஸ், கிட்னி ஃபெயிலியரு, கூட்டு கண்ணு, செவிட்டு காது, மல்ட்டத்தனம் எல்லாத்தையும் கொடுக்குறான் பாரு. எல்லாமே பிசாசால் வருது. பாவத்தின் சம்பளம் நன்மை தீமறிய, நன்மார்க்கம் துன்மார்க்கம் இருக்கிறதுனால பலவிதமான வியாதி, பேரலைஸு, திமிர்வாதக்காரன், குஷ்ரோகம், வியாதி மட்டும் சகல பிரச்சனை, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த எல்லாமே வரும். அதான் தேவன் விளக்கின தேவனுடைய வார்த்தையை மீறி தேவன் விளக்கின நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய். சாவு சக்தி வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். அப்போ யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். சத்திய ஆவினா பசுத்தாவி,
அது கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துக்குள் ஆவன்ற வாக்குத்தத்தை சகல ஆசீர்வாதத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் சகல பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல பிரச்சனைகள் சகல வியாதி விடுதலை. அப்போது மத்தேயு 4:23-24 அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்தன ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார். அவர் யாரே? ஜீவ விருட்சத்தின் சகல வியாதி சகல பிணியாளி, அது ஆதாமுக்குள்ள பிறந்தவன், நன்மத்தையும் அறிய. இன்னைக்கு அதே ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கவன் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடி அவரிடத்தில். அவர் யாரு? நானே வழியும் சத்தியமா ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் அசுத்தாய்வு பிடிச்சு சகல பிணியாளிகளும் சகல வியாதி பிடிச்சவரும் பிசாசு பிடிச்சுங்களும் பார்க்குறாங்க. அவர்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில், இயேசு தனிப்புடன் பரிசுத்தாவினாலே கருத்தரித்து கன்னி மரியாள் வைத்து ஆதாம் இடத்தில் பிறந்தவர் கிடையாது. அவர் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. அவர் தேவ நீதி இயேசு சுவாமியோட பரலோக ராஜ்யமே அவருக்குள்ள இருக்குது. சகல பிரச்சனைக்கும் பரிகாரம் அவருக்குள்ள இருக்குது. அவருக்கு இயேசு என்று பெயரிடும். ஏனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இருக்குது. பாவத்திலிருந்து மரணத்தை நீக்கி அவர் ரட்சிப்பார். பரிசுத்தாவியை அனுப்பி சகல விடுதலை குத்துருவார்னு சொல்லப்படுது. அதான் இயேசு வந்து என்ன பண்ண அவரிடத்தில் வந்து அவரே தன்னையே கொடுக்க, நான் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்னம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு உடனே அசுத்தாவி பசுத்தாய் வருது. கூட்டுக்கணு செவிட்டுக்காது பிணியாளிகள் அசுத்தாவிகள் பிசாசுகளை துரத்தப்பட்டு பசுத்தாய் வந்துடுறாரு. தேவதர்களாக பணிவிடை செய்கிறாங்க. கையை தட்டு என்னுடைய செய்தியை கேட்கறது கோடி கோடி ரூபாய் காணி கொடுக்குறோம். அல்லேலூயா. அவுட் டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி இயேசு செய்த அற்புதங்கள் குறித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். ஆதாமுக்குள்ளே பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். கடைசி நாளின் நெய்ப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. அடுத்த வசனம் மத்தேயு 10:1, மத்தேயு 9:35. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இங்கிலீஷ்ல மேத்யூ 9:35. மத்தேயு 9:35 பின்பு இயேசு இங்க பாரு சகல பட்டணங்களையும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் பட்டணத்துக்கு போயிருந்தோம். ஆமாம், பெங்களூர் பட்டணம், வேலூர் பட்டணம், சோழவரம் கிராமம், சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தான். அது கிராமம் ஆகட்டும், அது பட்டணம் ஆகட்டும், அது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், நியூயார்க் சிட்டி ஆகட்டும், அது லண்டன் மாநகரம் ஆகட்டும், அது டோக்கியோ ஆகட்டும், அது பம்பாய் ஆகட்டும், அது பெங்களூர் ஆகட்டும், அது மெட்ராஸ் ஆகட்டும், அது கோயம்புத்தூர் ஆகட்டும், சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களையும் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிற. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து எங்கே செய்தாங்க? ஏதேன் தோட்டத்திலே செய்தாங்க. தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே சகல பிரச்சனையும் சகல வியாதியும் சகல பிணியாளிகளும் சகல பிசாசு பிடித்தவனாக இருக்கிறான். இந்த சுவிசேஷம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. ஆனால் தான் நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிகளுக்கும், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், எல்லாரும் அம்மா வயிற்றில் பிறந்து ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவனுக்கு வியாதி பிடிக்காமல் இருக்காது. சகல வியாதி சாப்ப பாவம் மரணத்திற்கு பாதாளம் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசம் எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போது சத்திய ஆவியானவர் வரும்போது கிறிஸ்துக்குள்ள கூட வரும்போது அப்போ என்ன பண்ணணும்? மத்தேயு 9 இங்கிலீஷில் படி, மேத்யூ 9:35 படி, சொல்லிப்படி. Matthew 9:35 verse. Then Jesus went about all the cities and villages, teaching in the synagogues, preaching the gospel of the kingdom,
and healing every sickness and every disease among the people. அப்போ every sickness diseases sickness வியாதி நோய்கள். இந்த வியாதினாக்கா ரொம்ப நாள்பட்ட வியாதியாம். நோய்னா கொஞ்ச நேரம் வந்து டக்குன்னு போகிறதான். நோய் வியாதிக்கு விளக்கம் அதிகமாகுது. விளக்கம் என்னன்னா வியாதினா ரொம்ப நாளாக வியாதி ஆகிறது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்தோம். 38 வருஷமா பேசா குளத்தில் 38 வருஷமா வியாதியாக இருந்தான்னு போடப்பட்டது. நோய்கள் அது எதுவானாகட்டும், அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ மோசமான வியாதி, சகல நோய்களையும் எவ்ரி சிக்னஸ் எவ்ரி டிசீசஸ். அப்போ பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களிலும் சுற்றி நடந்து, நம்ம சோழவரம் கிராமம் அம்மா வயதில் நன்மை தீமை வசன்னு பிறந்துக்கிறான். ஒரு மனுஷனை பார்த்தா நன்மை தீமை, நல்லவன் தீயவன், நன்மார்க்க துன்மார்க்க, சாக கிடப்பான். கோடியாக பணம் இருக்குங்க, கோட்டு சூட்டு கார் பங்களா இருக்கட்டும். அம்மா வயதில் எப்படி ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமிட்டுட்டானா. பிசாசு திருடின்னு கொண்டு நயிச்சுங்கிறான். பணம் சம்பாதிக்கிறாரு, காசு பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் ஆதாமின் வித்தில் பிறந்த இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்குது. பல விதமான சிக்கல் இருக்கும். வியாதியில் பல காரியங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காசு பணம் காரு பங்களாலாம் என்ன பண்ணோம், நல்லா கம்ஃபர்டபுள், நல்லா படுக்கலாம், நல்லா பெட்டில் நல்லா தூங்கலாம், நல்லா காரில் போகலாம். ஆனால் ஆதாம் வித்தில் பிறந்தனால ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவன், நல்லவன் கெட்டவனா சாக கிடக்கிறான். அசுத்தாயிக்குது, வியாதி வருமது, முடிவு பாதாளம். அவனுக்கு கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்ததிலாகிறார். ஆதாமின் சிந்தை பாவத்தின் சம்பளம் மரணம் தான், நன்மை தீமை அறியத்தக்கவன். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தலை கொடுக்குறாரியா சிலுவையில். அல்லேலூயா. அப்போ பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து, என்ன உபதேசம்? ஜீவ வார்த்தை தான் உபதேசம். ஆதாம் குல பிறந்தவன் என்ன உபதேசம் பண்ணுவான்? நன்மார்க்க துன்மார்க்க தான், கண்கள் சுய நீதி அநீதி தான் உபதேசமா. ஆதாமின் உபதேசம். ஆதாம் என்னம்மா? பாவத்தின் சம்பளம் பண்ணது அந்த உபதேசம். இயேசு உபதேசம் ஜீவ வார்த்தை, பேரே ஜீவ வார்த்தை. நன்மை தீமையை உபதேசம் பண்ணியிருப்பார் இயேசு. சுய நீதி அநீதி கண்கள் ஜீதமா உபதேசம். அவர் உபதேசமே ஜீவவார்த்தை. ஜீவவார்த்தை தேவி நீதிட்டு உழித்ததல். உபதேசம் பண்ணும்போதே அசுத்தாயிலோ பசுத்தாயோ இறக்கிட்டு ஜீவ வார்த்தை பேசும்போது தேவன் தனக்கு கொடுக்குது. உபதேசித்து பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கமே அவர் தான். ஜீவ உலகம் தேவி நீதி உயிர் இயேசு சுவாமியோட பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு சுவாமியோட பரிகாரத்தை தான் சுவிசேஷமாக சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பரிகாரி, பாதாளத்துக்கு பரிகாரி. பரலோக ராஜ்யம் தான் ஒரு உபதேசம். சுவிசேஷம் தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்தம். அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்தம் தான் தேவன் தனக்கு உலகத்துன்னு சொல்லி உபதேசிக்கிறார், பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னும் அசுத்தாவியெல்லாம் அந்த சகல வியாதி அங்கே நீங்க போது அசுத்தாவியில் சகல பிரச்சனை வெளியில் ஆகிறான். ஒரு கலாரியாக தான் இருந்திருப்பார் இயேசு. தேவாலயத்தில் போயிருந்தாருனாக்கா அப்படி ஊழிஞ்சைனியா. அதுக்கு என் சேனலில் சக்ஸஸ் பண்ணு, என் செய்தியை கேளு. ஏரோളം 2000 வீடியோக்கு மேலே 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். காது கீழ்ச்சி போடும். இந்த சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் மிஸ் பண்ணாத. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணு. நீ நல்லா இருப்பாய். மீடியா மிஷினரியாரு. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஏரோளம் செய்திகள். அப்போது பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிற சகல வியாதி. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். ஆமா, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கினோம். பாவம் டு மரணத்தை நீக்கி தேவி நீதிட்டு உழித்தல கொடுக்கிறாரு. இயேசு பாவத்தையே நீக்கி, சாபத்தை நீக்கி, தரித்திரத்தை நீக்கி, மரணத்தை நீக்கி, பாதாளத்தை நீக்கி தேவி நீதிட்டு உயிர்த்தல் நித்தி பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். கையை தட்டு அல்லேலூயா. ஏற்கனவே ஆதாம் வியாபார வழியா வந்து உட்காந்துட்டான். என் தாய் என்னை பாவத்திற்கு சுய நீதி அநீதி கண்களில் நிச்சயம் மாம்சி ஜீவனத்தில் சகல பிரச்சனை நிறந்தவன் தான் மனுஷன்.
பெரிய அரசியல் தலைவனாக கூட இருப்பான், பெரிய டாக்டராக இருப்பான், என்ஜினியராக இருப்பான், சயின்டிஸ்டாக கூட இருப்பான். சில பேர் படிக்காது இருப்பாங்க, சில பேர் ஆணாக இருப்பாங்க, பேர் உயர்ந்தவன் தான், ஏழை பணக்காரன், சகல பிரச்சனைகளும் சூழ்ந்தவன் தான் மனுஷன். சிறியல் வயிற்றில் பிறந்த வாய்நாள் சஞ்சலம் மிகுந்தவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அம்மா இத்தனை பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அப்போ கிறிஸ்துக்குள்ள வர்ற நிறைஞ்ச கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடம். இந்த அப்பம் என் ஜீவ சரீரமாக, இந்த திராட்சை ரசம் என் ரத்தமாக இருக்குது. அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. நீ நன்மத்தையும் அப்பத்தை சாப்பிட்டுட்ட. அதை பாவத்தையும் மனித தேவந்த உலகத்துக்குரிய சகல பிரச்சனை, சகல வியாதியும், சகல பிசாசும் உன்னை பிச்சுங்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேராக வரும், முடிவு பாதாளம். இப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவி நீதிட்டு உழித்ததில் பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்து ஒரு ஆளை பகைக்காத. ஒரு ஆளை பகைச்சா அந்த மரணம் மூலம் ஒரு பிசாசு ஒரு பிசாசு போதும் அழிக்கிறதுக்கு. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்ன அன்பு? ஜீவஸ்வர ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறார். இயேசு சாமட்ட வாக்குத்தத்தையே கொடுக்குறார். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவம்ட்டு மனது விடுதலை ஆக்கிறாரு. இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்திய ஜீவகனி குத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தல் பண்ண நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஆதாமுக்குள் பிறந்த நீ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சகல சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்து பாதாளத்துக்கு அடிமையாக இருந்த நீ கிறிஸ்துக்குள் பிறந்து கிறிஸ்து தேவி நீதி தூக்கி இயேசு கிறிஸ்துவில் ஆவண்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் ஆதாம்லேருந்து முழு 2ஆம் வரைக்கும் தேவி நீ தூயத்தில் குடும்ப அசுத்தாயத்தில் பசுத்தாய் இறக்கி நீ மறுபடியும் பிறந்து விட்டா. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு, அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வந்து விட்டாய். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின. அப்போ இந்த வசனத்தை பார்க்குறோம். சகல பட்டணங்களையும் சகல கிராமங்கள் இன்னைக்கு அதே தான், இன்னைக்கு அதே நன்மை தீமை தான். நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குது. விஞ்ஞானம் முன்னே, நாகரிகம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னே. ஆனால் ஆதாம் பித்தில் நன்மை தீமை அறியாத நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மனத்தில் தான் இருக்கிறான். அப்போ சகல பட்டண கிராம நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவசரீரம் ஜீவரசம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வெறும் 4 ஆவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. அது பரிபூர்ணம் உண்டாக வந்தே ஜீவசர இயேசு சரீரத்தை விலையே வானத்தோட பரலோகத்தையே இயேசு சாமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மை தீமைகளை உன்னித்து பூமி சபி உள்ளும் குறுக்கும் சாப பாவமான தைத்திரங்குது. இயேசு ஜீவன தேவி நீதி தூக்கத்தில் பரலோக வானத்தோட சகல அதிகாரிக்குது. அது உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு சபை விசுவாசிகள் பேர் பிதாக்குவான் ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க அசுத்தாய் தத்தி பசுத்தாய் டாக்டாக இருக்க தேவதூர்லாம் பணிவிட செய்ய சகல வியாதி சாபத்தில் பிரச்சனை வெளியிலாகலாம். அடுத்து மத்திய 10:1 படி சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். நான் தமிழ் படிக்க இங்கிலீஷ் படி. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Matthew 10th chapter, first verse. And when he had called his 12 disciples to him, he gave them power over unclean spirits to cast them out and to heal all kinds of sickness and all kinds of disease. All kinds of sickness, all kind of சகல வியாதி, சகல பிரச்சனை, சகல சாபம், சகல மரணம், சகல தரித்திரம், சகல பாவம் எல்லாம் A to Z பிசாசுக்கு முற்றிலுமா அழிக்கணும். முற்றிலுமா இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கோ. இந்த ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சகல பிசாசுக்கு பாவ சாபம் மரணத்தை பாதா இருக்குது. அதே இயேசுக்கு சாமண்ட ஆதியாமத்து வெளிப்படுத்தி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இதா இல்லையாம்மா? ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறாங்க ஆதாம் ஏவாலும். வேதம் உள்ள சாப பாவம் மரணத்தில் பாதாளங்குது. அதே ஏதேன் தோட்டம் ஜீவ வித்தது வேதம் உள்ள இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. சகல வாக்கு தத்தங்கள் என்னென்னக்குது அது அதுக்கு பரிகாரங்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, தரித்திரத்துக்கு பரிகாரம் ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்கு தத்த ஆசுவார், பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோக ராஜ்யம், மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேனும் ஜீவனம். எல்லா கிறிஸ்துக்குள்ள ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர, ஜீவரத்த, தேவி நீதி, இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம் எல்லாம் ஜீவ உலகமாவா.
ஜீவ விருட்சத்துக்கு வா, நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாள்ல உடனே சாகவே சாவாய். உன்னித்து அது மரணம். மரணம்னா பிரிவினை. தேவனுக்கு உனக்கு பிரிவினை, எல்லா ஆசீர்வாதத்துக்கு உனக்கு பிரிவினை உண்டாகுது. அங்கதான் மரணம் வருது. கிறிஸ்துனா தேவன் தனக்கு ஆதாம் முடுகளுக்கு ஜீவரசம் மாம்சமான யாவருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குது. பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குது. எங்கேயும் பிரிவினையே இல்லைங்க. மரணம் என்னமா? பிரிவு. தேவனோடு இருக்கிற, தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு இருக்கிற ஒரு பிரிவு தான் மரணம். கிறிஸ்துனா இணைப்பு. தேவன் தனக்கு ஆதாம் முடுகளை ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசார் ஒரு ஆள் பாய் கூடாம இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா அங்கே மரணத்திலிருந்து விடியல உயிர்த்து ஜீவனம், சுகம், பலன், ஜீவனம், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில் துளிக்கும் சகல நன்மைகளும். அப்போது சத்திய தீமசனம் என்ன? யோவான் 16:13 சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் சகல சத்தியம், சகல வியாதியிலிருந்து, சகல பிரச்சனையிலிருந்து, சகல சாபத்திலிருந்து, சகல மன, சகல தரித்து, சகல அவமானம், வெக்கம், நின்று எல்லாத்திலிருந்து விடுதலை, சகல காரியத்திலிருந்து விடுதலை. ஆனால் A to Z ஏற்றுக்கோ. இயேசு சில பேர் அறக்குறை இயேசு ஏற்றுவாங்க. சில பேர் வியாதி மட்டும் நீங்கன்னா போதும்னு நினைப்பாங்க. சில பேர் தரித்திரம் A to Z எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும். புரியுதாமா? பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை. தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் அதை பிதா குமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து. சின்ன பிரச்சனை வேணான்னு நினைக்காது. அது ஒரு சின்ன பிரச்சனையே போதும். அது மரணத்துக்கு நேரம் நடத்துது. எதுவாக இருந்தாலும் உனக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்த ஒவ்வொரு காரியமும் உன்னை மரணத்துக்கு நேரம் இருக்குது, பாதாளத்துக்கு நேரம் நிறுத்திக்கணும். அதை கிறிஸ்து கருத்து தேவி நீதி இயேசு ஆமட்ட வாக்கு தத்தங்கள், ஆதியாமிலிருந்து எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி ஜீவ காற்று, ஜீவ தண்ணி, ஜீவ ஆற்று, ஜீவ லங்கு, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் ஏசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்கு தத்துவத்தில் வா. ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு நேரம் ஓடாத. அடுத்து மத்தேயு சரி மார்க் 1:32 படி. மார்க் 1:30 சீக்கிரம் வாசித்து முடிப்போம். மார்க் 1:32 இங்கிலீஷில் எப்படி, நான் இப்போ தமிழ். மார்க்கு 1:32 சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரைத்து விட்டார். அந்த பிசாசுகள் தங்களை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போது சாயங்காலம் இப்படி மார்க் 1 chapter 32, 33, 34. Mark 1st chapter 32, 32nd verse. At evening, when the sun had set, they brought to him all who were sick and those who were demon possessed. And the whole city was gathered together at the door. Then he healed many who were sick with various diseases and cast out many demons, and he did not allow the demons to speak because they knew him. போதும். அப்போ பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திவிட்டார். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் அவரிடத்தில். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த அவரிடத்தில் வா. முழு உலகத்தில் இயேசு ஒரே ஒரு ஆள் தான் சொன்ன, நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா இருக்கு. அந்த ஜீவன இயேசுக்கு சுவாமியோட பரலோக ராஜ்யமே ஆதி அமிர்ந்து வெளிப்பத்துள்ள இயேசுக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அந்த ஜீவ விச்சத்துகளில் தேவ நீதி உயிர் பரலோகமே இருக்குது.
ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியாத உன்னித்து பூமியை சபிக்குது. நன்மை தீமை அறியத்தக்க உலகம், பாப உலகம், சாப உலகம், மரண உலகம், பாதாளமே இருக்குது. அப்படி அவர்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில் அவர் ஜீவ வெச்சத்துக்கு அந்த ஜீவ சரஜீவரத பற்று நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவ சரஜீவர் அவன் பேச தேவன் தனக்கு ஆதாம் உடனே அசுத்தாவில சகல பசுத்தாய் வந்து சகல வியாதி சகல நோயில் சுகமாக்கிறாங்க. கையை தட்டு அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் கொண்டு வா, அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. ஒரு முறை கானான் சீரிய மக தூரத்தில் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா. இயேசுகிட்ட வந்து ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடு நல்லதல்லன்றாரு. ஐயா நாய் தான் நச்சும் ஐயா, பிள்ளைகள் சாப்பிடும்போது அந்த அப்பத்தை கொஞ்சம் நாய்களுக்கு தின்னுமேன்றா. என்னப்போ ஜீவப்பம் ஏசு ஆமாம் உண்மைதானே, நீ சொல்கிற தப்பு ஒன்றும் இல்லையே, போவன் விசுவாசத்தின்படி ஆக கிடக்குனாரு. அந்த ஜீவ அப்பத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு அந்நேரமே அவர் பிசாசு நீங்கள் அந்நேரமே சுகமாயிட்டாலாம். ஸ்பாட்ல இல்லை காண மக தூரத்தில் இருக்கிற அம்மா தான் வந்துக்கிறா இயேசுகிட்ட. நாய்களின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு போடு நல்லதல்ல, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனேன்றாரு. அந்த நாயின் தான் நெச்சிவான்ன்ற உன் விசுவாசம் பேசுமா. ஜீவ் அப்பம் போட்டா இருப்பார். நாயினா பிசாசு, ஜீவ் அப்பம் பட்ட பிசாசு சக பிசாசுனால் குடியவே அந்த அசுத்தாவில ஓடிய பசுத்த அந்த ஜீவ அப்பத்துக்கு எவ்வளோ பவர் பாரு. நானே ஜீவ அப்பம், இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த தேவி நீதித்து உயிர்த்ததல் பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் வந்து மூடு உழுது அந்த காணால் சீர் மக பேர் சொல்றாரு பாருங்க. அந்நேரமே அவள் ஆரோக்கியமானால் போடப்படுது. இங்க சொல்றாரு தூரத்தில் அசுத்தாய் ஓடி போச்சு. அப்போ உங்க பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் சரி சமீபத்தில் இருந்தாலும் சரி, இயேசு சமீபத்தில் அற்புதம் செய்யறாரு. தூரத்தில் விஷயம் என்னன்னா பாவத்தின் சம்பளம் மாதிரி தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தலுக்குள்ள கொண்டு வரணும், கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். ஜனங்களை கிராமங்களை பட்டணங்களை தேசங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வாங்க. இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனுக்குள்ள கொண்டு வா. அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து. பாவம்ட்டு மரத்தில் இல்லை அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்களாக வந்து சகல பிரச்சனை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. லாசுருவே வெளியே வா, பாவத்திலிருந்து வியாதிப்பட்டு மறிக்கிறான். அந்த கதை எடுத்து நேரம் இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு அன்பாக இருந்த லாசுரை வியாதிப்பட்டு மறித்தான். 4 நாள் ஆயிடுச்சு. மரணத்திலிருந்து விடுதலை. இயேசுல நானே விழித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன். என் பேர் சொல்லி விழித்ததில்லை. தேவன் தனக்கு ஆதாம் மரணத்திலிருந்து டெல்லிட்டு பாவத்துக்கு தேவி நீதி தூதல். தேவன் தனக்கு ஆதாம் முழுத பாவத்துக்கு பற்றி தேவி நீதிக்கு பேச்சுறேன். அப்போ மரணத்திலிருந்து விட உயிர்த்திலும் ஜீவனம். தேவன் தனக்கு ஆதாம் முழு மரணத்தில் பாதாளத்தில் பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு பாதாளத்திலிருந்து விடுதலை. இயேசு எல்லாத்துக்குமே பரிகாரி. பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, பாதாளத்துக்கே பரிகாரி, A to Z பரிகாரி. அது A to Z இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளு. அறகுறையா ஏற்றுக்காது. இயேசுவே பிசாசு அறகுறையா இல்லை, பாவத்திலிருந்து மன பாதாள வெளியும் கொண்டு வந்து சேர்த்துட்டான் ஆதாம் வியாபார வழியா. நீ தேவனிலிருந்து உயிர்த்திருந்து பரலோக ராஜ்ய சகல இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டு பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. அல்லேலூயா. ஜம்பலமா ஆபிரகாமை சகல காட்டில் ஆசீர்வதித்தான் இருக்குது. வசனம்லாம் எடுக்க நேரம் இல்லை. நீங்கள் சகலன்னு போட்டு கண்காணன்ஸில் பாருங்க, சகல காரியத்து எத்தனை காரியங்கள் வருது வசனம். சகல காரியம் ஆதியாகம் 24:1, ஆதியாகம் 26:5, ஆதியாகம் 45:13, யாத்ராகம் 4:28, சங்கீதம் 103:2, சங்கீதம் 130:8, சங்கீதம் 132:1. இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 138 மட்டும் எடு. சங்கீதம் 138 இங்கிலீஷ் எடு. சங்கீதம் அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொள்வார். சங்கீதம் 138 சங்கீதம் 138 அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். சகல அக்கிரமத்துக்கு பரிகாரம் சகல இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தான். பிசாசு சகல அக்கிரமத்தை கொண்டு வரான், சகல பாவத்தை சகல மீறுதலை கொண்டு வரான். அது சகலத்தின் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏன் தம் ஜனங்களின் பாவங்களை சகல அக்கிரமங்களிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார். சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் கிடையாது. இப்போ படி சாம் 138 verse. Waiting for the சாம் 130 தானே 138. Psalm 138
8th verse. And he shall redeem Israel from all his iniquities. Iniquities, அக்கிரமம் தானே? ஆமா. ஆல் அக்கிரமம், iniquities, ஆல் அக்கிரமம், சின்ன அக்கிரமம், பெரிய அக்கிரமம், சின்ன அக்கிரமம், பெரிய மோசமான அக்கிரமம், சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான எந்த பாவமானா கேட்டங்க. பிசாசே உன் பாவம் ஏமாத்திரம், அக்கிரமம் என்னாலும், வியாதி உன் பாதாளமே ஏமாத்திரம். இயேசு பெரியவர், ஓவர் பெய்டு. இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? உலகத்தை ஒரு தராசில், இயேசு ஒரு தராசில் வச்சாக்கா இயேசு தான் என் பெரியவர். பிதா குமாரன் பசுத்தா திருத்தத்து ரெண்டா இயேசு அவன் பரலோக ராஜ்யமே இருக்குது. புல்லரிச்சு கூட இதெல்லாம் கேட்டீங்கன்னா அல்லேலூயா. இயேசு சாதாரணமாக நினைக்காது. இயேசு ஜீவன் பரிவு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி அரைக்குறையாக கொடுத்தாரு. A to Z தான் கொடுத்தாரு சிலுவையில். ஜீவ சொரஜி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை உன் பேர் சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பாவத்திலிருந்து மறந்து பாதாளத்திலிருந்து மன்னிக்கும்படி தேவி நீதி ஊய்ச்சல உன் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழுவதுக்கு ஒரு மன்னி பாவன்ட்டு வந்து விடியல. காட் பிளட் பாட்டில் வச்சுட்டாரு. மேன் பிளட் பாட்டில் இதை நீ விசுவாசிக்கணும். ஆமாம், கிருபையினாலே இது காட் பிளட் விசுவாசம். மேன் பிளட் பாட்டு அந்த விசுவாசத்தை தேவன் தனக்கு கொடுக்குது. இயேசு பரலோகராஜ் வானத்தோடு சகல அதை கொடுத்து சகல பாவத்தை சாப்பிட்டு மருந்து பார்த்து பாதாளத்து இப்படி பரலோகராஜ் அந்த பூமியில் பரலோகராஜ் போய் பரலோகத்தின் ராஜ் இந்த பூமியிலே நீ அனுபவிப்பாய். கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அல்லேலூயா. ஜம்பலமா. அப்போ அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமிலிருந்து மீட்டுக் கொள்வார். ஆபிரகாமை சகல காட்டில் ஆசிர்வதித்தாரா? எங்க? ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசிர்வதித்தார்னா ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி. இயேசு அவங்க பழைய ஏற்பாடு. இது உலகத்து தேவாட்டுக்குட்டி. அந்த பைதட்டு ஆட்டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். ஆபிரகாம் பலிபீடத்தை பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்குறான். ஆபிரகாமை சகல காட்டில் ஆசீர்வாதம். 100வது வயசு 90 வயசு மல்டன் 100வது வயசு பிள்ளை கொடுக்குறாரு. 90 சீகில் வைப்பான். நின்ற பிறகு கூட என்னது? ஈசாக்கு பிறந்தான்குது. அவன் தேவனை மகிழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பைதட்டு ஆட்டுக்குட்டியின் மூலமாக இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதா ஆதாம் முழுவதுக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உனக்கு உண்டாகி புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பிதாவே தரிமான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. கல்வாரில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராக என்ன பண்ண நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏற்றிட்டாரு. இயேசு டீச் மட்டும் பண்ணலங்க, சிலுவையில் பிதாவாகி தெய்வமை போய் கைவிட்டாரு. இயேசு சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க பிடிச்சி 1000 என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தன்ட்டாரு. 3 முறை ஜெபம் பண்ணாரு. பிதாவாகிய தேவனுக்கு டக்குன்னு கீழ் பண்ணி இயேசு சிலுவைக்கு போகும்போது மட்டும் 3 முறை ஜெபம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட 1000 என்னுடைய சித்தம்ன்றார். உம்முடைய சித்தம், பிதாவின் சித்தம். பிதா நம்ம மேல வச்ச அன்பு. குமாரனாக இயேசு பாவமாக்கினார். இமை பொய்து கைவிட்டார். ஜீவ பிதாவோடு இருந்தவர் இமை பொய்து ஜீவ வீச்சத்துக்கு நீ விட்டதுமே உடனே நன்மத்தை உடனே பாவம் சாபம் மன்ன தரித்திரம் வந்ததுமே சகல அது வந்துச்சே இல்லை இயேசுக்கு. A to Z வருது சிலுவையில் இயேசு. பாவம் சாபம் மன்ன தரித்திரம் பாதம் எல்லாத்துமே போறாரு. A to Z பிசாசு பாவத்தை சாபத்தை மனத்தை கொடுக்கும்போது பிதாவே இவருக்கு மண்டி மீது சொல்லி ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தாரு. பிதாவே முடிக்கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ ரத்தம் தான் பேசுறாரு. கைவிட்ட பிதா மேல கசப்பு வெறுப்பு காட்டல, காட்டிக்கு யூதாச பகைக்கல. அங்க சிலுவில் சபிக்கிறாங்க, சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கிறாங்க. நண்பர் என்னது? ஜீவ இயேசு சாப்பிட கொடுக்குது. அந்த ஆதாமிஷன் மனத்து பாவத்தை சாபத்தை ஏற்றிட்டு A to Z பிசாசு சிலுவையில் இயேசுக்கு கொண்டு வர சாபத்தை அட்ட தரித்திரமானார். பேங்க்ல பேலன்ஸே இல்லை. நம்முடைய தரித்திரத்தெல்லாம் ஏற்றிட்டாரு. எல்லா வியாதி வந்து இயேசு பச்சை இல்லையம்மா. இங்கே சகல வியாதி சகல நோய் நெத்தின்னு பச்சைங்க. அத்தனை வியாதி, கொரோனா வியாதி, எய்ட்ஸ் வியாதி, லங்ஸ் வியாதி, கிட்னி வியாதி, குஷ்ரோகம், எல்லா வியாதி வந்து சிலுவையில் இயேசுக்கு. தலைமையில் கழிச்சு கவலைப்படலங்க. நீனா ஒட்டிக்கு போயிடுவேன். இயேசு கவலை வீரன் இயேசு. அவ்வளோ சாபத்தை, அவ்வளோ பாவத்தை, அவ்வளோ மன, அவ்வளோ தரித்திரத்தை எடுத்து அவர் 3 நாள் கழிச்சு பாரு ஜீவ வார்த்தையை பேசுறாரு. பிதாவே மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்தம். பிதாவே ஆவியை விட்டு அந்த ஜீவன்ற வார்த்தைக்கு அவனி அந்த ஜீவனில் தேவ இயேசு சத்தத்தை இயேசு சாமட பரலோ ஆதாமிலிருந்து ஆதியாமிலிருந்து இயேசு சாமட வாக்குத்தத்தை கூட உயிர் தெளிஞ்சவன் தான் கொடுத்தாரு. பாவத்திலிருந்து மறந்து பாதாளத்திலிருந்து ஜெயிக்க வேண்டிய பரிசுத்தாய் வந்தார். தேவதூதர் கல்லை போட்டு வானத்தில் 3 நாள் பிசாசின் தலையை நசுக்கினார். இப்போ உயிர்த்தேர்ந்து வானத்தில் சகல பரலோக ராஜ்யம் போய் சேர்த்திருக்காரு. உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. அது இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு உன்னை போல மாறினார், என்னை போல மாறினார். முழுவது 816 கோடி இன்றைக்கு அப் டு டேட்டில் மக்கள் தொகை. ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு
அவ்வளோ சகல வியாதியில் சகல சாபத்தில் அவ்வளோ பாவத்தில் மரணத்தில் பாதத்தில் பயப்படவில்லை. அவர் ஜீவ வார்த்தை தான் அங்கே சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களை சிநேகிக்கிறாரு. பிதாவே மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவரத்தத்தை தான் கொடுத்தாரு. கைவிட்ட பிதாவே உம்முடைய ஆவியூத்தி ஜீவரத்தம். ஆதாம்லேருந்து முழு உலக இயேசு ஜீவன் குத்திக்கிட்டே இருக்கிறாரு. பாதாளம் போனார், அங்கேயும் ஜீவரத்தம் தான். பாதாளம் 3 நாளைக்கு மேலே கட்டி வைக்கிற பாதாளம் கக்கிச்சு. பசுத்தாய் வந்தார், சாவுக்கு எதிர்த்து உயிர்த்தல் தேவத்தை கள்ளப்பட்டு பிசாசு பாவத்தை மறந்த பாதத்தை அழிச்சிட்டு 3ஆம் நாள் இருந்து உலகத்தையே பிசாசு உலகத்தையே கொள்ளை கொண்டார். அப்புறம் வானத்தோடு சகல அதிகாரிகள் இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு போய்க்கிறார். ஹல்லேலூயா, கையை தட்டு ஹல்லேலூயா. கடைசியா மத்தேயு 28, 18, 19, 20 வாசி தெரிதா? மத்தேயு 18, 19, 28. அவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சேஷராக்கி, சகல ஜாதி எந்த ஜாதியோ எந்த இடமோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட அமெரிக்காவோ தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகாவோ ஆதாம் வழியா வானத்துக்கு பூமியின் மேலே அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மனத்தில் சகல ஜனங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பிதாகுமார் பசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் கொடுத்த உபதேசம் பண்ணி உலகத்தின் முடிவு சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கேன். அது பார்த்து முடியும் இங்கிலீஷில். Matthew 28 chapter 18, 19, 20 லாஸ்ட் வசனம். இங்கே உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம். என்னது? இயேசுவை பற்றிய செய்தி. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தம். பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் இருக்கு தேவதூரெலாம் பணிவிடை செய்து ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஜீவ வார்த்தை இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்தத்தை படி. Matthew 28 chapter, 18 chapter, 19 chapter, 20 chapter. சீக்கிரம். Matthew 28 chapter 18 அப்பொழுது இயேசு and Jesus came and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள்னா தேசங்கள், நேஷன்ஸ், சகல பட்டணம், சகல கிராமம், சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, பெங்களூரு, மெட்ராஸு, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, உங்கள் ஊர் கொல்லம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸு, நியூயார்க்கு, வாஷிங்டன், சிங்கப்பூர், மலேசியா, சகல தேசங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமார் பசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களோடு கூட சகல நாட்களையும் இருப்பேன்ட்டார். ஜமல்லம்மா. அதனால் வானத்தில் கூட சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜீவ ரத்தத்தை கொடுத்தார் சிலுவையில். பிசாசின் தலையை நசிக்கிறார். உன் வாழ்க்கையில் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜீவர் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கணும். உலகத்தையே ஜெயித்தார். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி ஜெயித்தாரியா? நியாய தீர்ப்பு நாளில் போய் அங்கே அவர்கிட்ட நீ அவர்கிட்ட நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இயேசு ஏற்றுக்கொள்ள நேராக நீயே போய் பாதாளத்தை வந்துடுவேன். அவ்வளோ பெரிய வேலையை சிலுவையில் செய்திருக்கார். பூமியில் இருக்கும்போதே இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஏற்றுக்கொள். இயேசு சாமண்டவா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு எவ்வளவு செய்யும்போது தான் பாவத்திலிருந்து மரணத்தை பாதாளத்தை இப்படி பசுத்தாய் வந்து தேவதூர்லாம் பணிவிடை செய்வாங்க. அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாழ்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காவது சோர்ந்து போகாமல் கொடு. இல்லைனாக்கா உன்னை அறியாமல் பாவத்தை சாபத்தை கவலை பயம் வெறுப்பு ஆபத்தில் இவற்றில் நாடு தெரியல நன்மை தேவை காயம் சுய நீதி அநீதி அதை தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னை தெரியாமல் அசுத்தாய் சகல பிரச்சனையிலே இருப்பேன். பிரச்சனை தேர்வே தெரியாது. திருடவும் கொள்ளும் வாய்ப்பு பிசாசு திருட சமாதானம் சந்தோஷம் சுகம் பறிஞ்சு ஆஸ்வத்தி திட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் ஐப்பாங்க வேறுண்டுக்கும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும். அது இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து, வாய்நாள்லாம் வெளிப்படுத்து.
அவரே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, இனி நான் அல்ல இயேசுவே என்று படுத்துகிற பவுல் பாவிகள் பிரதான பாவியான் தான். ஷவுல பவுலாவாகி கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், எபேசியர், ரோமாவரி, பட்டத்தலாம்பரி, கிறிஸ்துக்குள் ஆதாமுக்குள் வந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். ஆதாமி சிந்தவர் கிறிஸ்து சிந்த ஜீவன கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றான். அப்படியே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீங்கள், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததில்லை. இயேசுக்கு சொல்லாமட்ட உங்கள் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு சபை விசுவாசிக்கு பேர் சொல்லி, சமீபத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை அவன் இலக்கத்தக்க தேவி நீதி டூத்தில் இயேசு பிதாகுமார் பசுவாய்க்கு மத்திய தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு வாய்நாள்லாம் வெளிப்படுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கிறிஸ்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய்க்கு தேவதெல்லாம் பணிவிட செய்யுங்க. மாபெரிய கொடுக்க பிரச்சனை, சாபத்தின் பாவத்தின் மனிதன் சகல அபியாதி, சகல சாபம், சகல விடுதலை, அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் விடுதலை. சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்குத்தத்தை தான் நடத்தும் சத்திய ஆவியான. நன்மை தீமை காரியத்தை சுயநீதி அணியை செய்யும் சொல்லவே மாட்டார். ஏதேன் தொடர்ந்து தான் சொன்னார். ஆதாம் ஏவாளர் நன்மை தீமை அறியத்தக்க தொடாத புஷ்க சாகவே சாவாய். அதை இப்போ புதிய ஏற்பாடு இயேசு ஏற்று ஞானசாமி திருவிந்தில் பங்கேற்ற பிறகு ஜீவ தேவனி தூதி இயேசு சாமட வாக்குத்தத்திலே இருந்தான்னு சொல்வார். அதை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து, வாழ்நாள்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்கால் செலுத்து. அசுத்தாய் போய்த்தானோ பசுத்தாய் வந்து தேவதூர் பணிவு செய்ய நீ காப்பாற்றப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அவரே திராட்சை நீ ஒருவனிலும் அவன் வார்த்தை அவன் மிகுந்த கனி, ஆசீர்வாதகனி, சமாதானி, சந்தோகனி, பரலோகனி. இந்த உலகத்தை வெற்றிவாய் நல்லா என்ஜாய் பண்ணி நீ கிறிஸ்துக்குள்ள சகல ஆசீர்வாதத்தை ஆஸ்வதிக்க இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைவாய். கத்தாவை இந்த சத்தியத்தில் ஒரு ஆஸ்வதிக்கப்படி செய்யும். பூமி வந்து 816 கோடிக்கு அதிகமாக நம்ம சபை குளோபல் சபை, நம்ம சபைக்கு வான கூற பூமி பார்த்தபடி எங்கே பார்த்தாலும் ஆதாம்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தின் சம்பளம் தேவன் அசுத்தாய் சிக்கிங் எடுக்கிறான். இயேசு ஜீவன் பரிவுச்ச தேவி நீச்சு தேவன் ஆதாம் பார்க்குற போகிறவர்களை நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரஜீவர் இயேசு சாமட வாக்குத்தத்தை பிதாவும் ஆதாம் அசுத்தாய் பசு தேவதர்கள்லாம் கட்ட வைக்கிற கிராமங்களில் பட்டத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க ஆதாம்குள்ள பிறந்தாங்க. நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகமே குட்டி பாதாளமாக நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் இருக்குது. அவளெல்லாம் இயேசு ஜீவன் பரிவு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு கோடாகுடைய முழு உலகத்தை கட்ட வைக்க இடைவிடாமல் கட்ட எக்காலத்து அசுத்தாய் பசுத்தாய் தேவதூரெல்லாம் பூமி எங்கே இடைவிடாமல் கட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறது. அசுத்தாய் துவத்திக்க பசுத்தாய் கொடுத்துக்கிட்டே இருக்கத்தா தேவதூர் பணிவிடை செய்யிட்டு இருக்கத்தா ஒரு மாபெரிய ரெண்டாவது முழு உலகத்தை ஆயத்தப்படுத்தபடி இந்த செய்தியை கேட்குற ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கத்தா ஒரு பெரிய ஏபிளை கொண்டு வரக்காய் நினைச்சுவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமிலிய ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வார் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர், எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியில் நான் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன். எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பிரியமான இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஒரு லேகோன் பிசாஸ் ஆதாம்குள்ள 2000 பிசாஸ் நன்மத்தையும் அறியத்தக்க சகல அசுத்தாய் பிச்சுக்குது. ஏசு அந்த மனுஷனை பார்த்து குசலம் அப்படியே அலறி போடல. நானே நல்ல மேய்ப்பன் ஜீவ சரஜீவர் இயேசு சாமியோட வாக்கு தேவன் தனக்கு ஆதாம் அத்தனை அசுத்தாய் ஓடி பசுத்தாய் சொஸ்த புத்தி வந்துவேன் பிடங்கள் நிர்வாணம் வஸ்திரத்தை ஏசு பார்த்து தெக்க போல் 10 பட்டில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான்னு சொல்லப்படுது. அது மாதிரி கிறிஸ்துவ ஜீவனை படி வானத்தில் சகல அதிகார தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி, உங்கள் ஏரியாவுக்கு ஜனங்க சொந்த பந்து சுற்றி எல்லாரும் ஆதாம்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. அது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். என் சேனலில் ஏராளம் செய்திகள் 100 ஜீவமாக இருக்குது. உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரிஞ்சால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். முழு உரிமை கூட ஏராளம் செய்திகள் கொடுத்துக்கிறேன். 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆனால் கேளுங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவதூர் படிவு ஜனங்களை காப்பாற்றுங்க. ரட்சிகளாத்துங்க, நித்திய ஜீவன் பரலோகராஜ் நேரம் நேரத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணியே தேர வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தே தேர வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க, இடைவிடாமல் கேளுங்க.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். கடைசி நாள் ஏப்ரல் பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 19/9/2025 13 ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி உதவியாக இருந்தது. மனைவி மேசி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.